அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்காக நீதி கேட்டு பேரணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பாரிமுனையில் நூற்றுக்கணக்கான போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாரிமுனை குரகளத்தில் இருந்து கோட்டை நோக்கி பேரணி செல்லும் போராட்டம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பாரிமுனையில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான போலீசார் பாரிமுனையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வந்த போராட்ட அறிவிப்பை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து களத்திலிருந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கிட நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். களம் தற்போது எப்படி இருக்கிறது? அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை பாரிமுனை பகுதியில் இருக்கக்கூடிய குரலகத்தில் இருந்து தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கேட்டு கோட்டை நோக்கி பேரணியாக செல்லக்கூடிய போராட்டம் இன்று நடைபெறும் என அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து காலை முதலே இந்த பாரிமுனை பகுதியில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக குவிக்கப்பட்டுள்ளதால் இந்த சாலை முழுவதுமே ஒரு பரபரப்பாக காட்சியளித்து வருகிறது. குறிப்பாக மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இரண்டு கோரிக்கை தொடர்பாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது தனியார் மையத்தை கைவிட வேண்டும், மீண்டும் பழைய முறைப்படி தங்களை பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட அந்த 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை ரிப்பன் மாளிகை வெளியே போராட்டத்தை மேற்கொண்டனர். அதற்கு பிறகு 13ஆம் தேதி இரவே ஆகஸ்ட் 13 இரவே அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 5 மாதத்திற்கு மேலாக தங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உணவுக்கு வழி இல்லை. அதே போல பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு கூட அவர்களால் பணம் கொடுக்க முடியவில்லை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் தெரிவித்து இந்த 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து சென்னையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அந்த 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கேட்டு சென்னை பாரிமுனை பகுதியில் இருக்கக்கூடிய குரலகத்தில் இருந்து கோட்டை நோக்கி பேரணியாக சென்று நீதி கேட்கக்கூடிய போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் காலை முதலே இந்த குரலகம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குரலகத்துக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளில் முனைகளுமே தற்பொழுது காவலர்கள் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே இருப்பதால் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடைபெறக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தற்பொழுது அதிக அளவு காவலர்கள் இந்த சாலை முழுவதுமே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தடுப்புகள் அமைத்து எந்த வழியாகவும் தூய்மை பணியாளர்கள் இன்றைய தினம் இந்த குரலகம் பகுதியை நோக்கி போராட்டத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக அந்த சாலைகள் முழுவதும் நுழையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தடுப்புகள் அமைத்து தற்பொழுது தொடர்ந்து காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை ஆங்காங்கே வைத்து கைது செய்யவும் காவல்துறை தொடர்ந்து ஆயுத்தமாகி வருகிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவாளர் கருப்பியா அந்த காட்சிகளை காமித்துக் கொண்டிருக்கிறார். குரலகத்தில் இருந்து கோட்டை நோக்கி செல்லக்கூடிய பேரணியை மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இன்றைய தினம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது காவலர்கள் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குரலகம் நோக்கி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்ய காவலர்கள் ஆயத்தமாகி இருக்கிறார்கள்.